அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 1:28. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். தேவதூதன் பாருங்க, மரியாளுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவளை வாழ்த்துகிறான். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறான். இப்போ ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி, இன்றைக்கு நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்களையும் நோக்கி இந்த வார்த்தை, இந்த வாழ்த்துதல் வருகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என் வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களை என்ன நோக்கத்தோடு அழைத்தார், உங்களை என்ன நோக்கத்தோடு ரட்சித்தார், என்ன நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணினார் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ வெளிப்படுத்தும் போது என்ன திட்டம் என்பதை அவர் வெளிப்படுத்தும் போது நீங்கள் அந்த திட்டத்தின் மையத்திலே சென்று கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் ஏனென்றால் இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும் விட்டு தேவனை பின்பற்றி தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து வருகிறீர்கள். நீங்கள் விசுவாசத்தின் வித்தாய் இருக்கிறீர்கள். ஸோ நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறார். இந்த உலகத்தில் பாருங்களேன், கோடிக்கணக்கான ஸ்திரீகள் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் மரியாளை தெரிந்தெடுத்தார். அவள் ஒரு குமாரனை பெற்று அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டாள். உலகத்திற்கு ஒரு இரட்சகரை கொண்டு வர தேவன் அந்த நாட்களில் மரியாளை பயன்படுத்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மரியாளை போல உங்கள் வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்னார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அதே போல உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொண்டிருக்கிற ஒரு திட்டத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நடக்கும்போது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் 8 நாட்கள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, உங்களுடைய திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. இன்னும் 8 நாட்கள் தான் இருக்குது, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. புது வருஷத்துக்குள்ளே நுழையும் போது உங்கள் முகத்தை நான் பார்க்கணும், உங்கள் பிரசனத்தை நான் அனுபவித்து தான் நான் போனோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி மரியாளோடு ஆண்டவர் பேசினாரோ அதே போல் உங்களோடு தேவன் பேசி தேவனுடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்களும் இந்த உலகத்திற்கு இரட்சகரை வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாக நீங்கள் மாறுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, அந்த வருஷத்தை முடிப்பதற்கு ஒரு சில நாட்கள் இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் குறித்து நீர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீரே, அந்த திட்டத்தை நீர் வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை குறித்து என் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை இந்த 8 நாட்களுக்குள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தி ஆசீர்வாதமாய் நடத்தும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வருடம் முழுவதும் உடைய பிள்ளைகள் சந்தித்து வந்த பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுக்கிறபடினால் என் ஆண்டவர் உம்முடைய திட்டத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி புது வருடத்திற்குள் உம்முடைய பிள்ளைகள் செல்லும் போது உம்முடைய திட்டத்தோடு உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மரியாளை போல தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவீராக. அதை அப்படியே உடைய பிள்ளைகள் மூலமாய் நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன். இரட்சகராகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிற கருவிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திட்டம் என்ன என்பதை ஆண்டவரிடத்தில் கேட்டு அப்படியே உடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிங்க. இந்த பூரணமான அர்ப்பணிப்பை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அப்படி அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.